வேலூர் மாவட்டம் ஜவ்வாது மலைத்தொடரில் உள்ள அல்லேரிமலை கிராம மக்கள் முறையான சாலை வசதி, தண்ணீர் வசதி போன்றவை இல்லாத நிலையில் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். மலை கிராம மக்களின் இன்னல்கள் மிகுந்த வாழ்க்கை முறையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருக்கக்கூடிய பகுதி அணைக்கட்டு தாலுகா ஜவ்வாது மலை தொடர்ச்சியின் ஒரு பகுதி அல்லேரிமலை. இந்த அல்லேரிமலை பகுதியில் சுமார் 8க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த மலைவாழ் மக்கள் அன்றாட அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை நாம் நேரில் சென்று கலாய்வு மேற்கொள்ளலாம். அல்லேரிமலை கிராமம் வேலூர் மாவட்டம் ஜவ்வாது மலைத்தொடரில் உள்ளது. இந்த மலை கிராமம் இதனை சுற்றி 8க்கும் மேற்பட்ட மலை குக்கிராமங்கள் உள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு பாம்பு தீண்டியதில் அத்துமரத்து கொள்ளை பகுதியைச் சேர்ந்த 1.5 வயது குழந்தையும் ஆட்டுக்காரன் துறை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சங்கர் என்பவரும் முறையான சாலை வசதி இல்லாத நிலையில் மருத்துவமனைக்கு உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு கொண்டு செல்ல முடியாமல் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதன் பின்பே இங்கு ஆம்புலன்ஸ் சேவை வழங்கப்பட்டது. ஆனால் முறையாக முதலுதவி அளிக்க மருத்துவரோ செவிலியர்களோ இல்லை. இங்கு குடிநீர் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி காட்சி பொருளாக மட்டுமே உள்ளது. இதனால் குடிநீருக்காக இந்த பகுதி மக்கள் போராடி தவித்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை உரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கின்றனர் அப்பகுதியினர். அல்லேரிமலையில் உண்டு உறைவிட பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இங்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி கட்டடம் பழுதடைந்து பல ஆண்டுகளாகியும் இக்கட்டிடத்தை சீரமைப்பதற்கு அதிகாரிகள் செவிசாய்க்காமல் இருந்து வருகின்றனர். 3 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரே ஒரு தலைமை ஆசிரியர் மட்டும் பணியாற்றி வருவதாகவும், இவரும் அலுவலகத்தில் கூட்டம் அல்லது உடல்நிலை சரியில்லை என்றால் அன்று பள்ளிக்கு விடுமுறையாக பார்க்கப்படுகிறது. ஆசிரியர்கள் பற்றாக்குறையால் இங்கு பயிலும் மாணவர்கள் சரிவர படிப்பதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து அரசு உண்டு உறைவிட பள்ளி தலைமை ஆசிரியர் அன்பழகன் கூறுகையில், இந்த மலை கிராமத்தில் சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி முற்றிலும் இல்லை என்றும், பள்ளியின் கட்டிடம் ஆங்காங்கே சேதமடைந்திருப்பதாக தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், சாலை வசதி சிமெண்ட் ரோடவோ இல்லை தார் ரோடவோ போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். குடித்தண்ணி வசதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பிள்ளைகளுக்கும் சரி ஊர் மக்களுக்கும் குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்தது பள்ளி கட்டடம் ரொம்ப பழுதணி இருக்குது. ஒரு புது கட்டிடம் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி டாய்லெட் ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. அரசாங்கம் இது செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்பகுதி மக்களின் முக்கிய பிரச்சனையாக இருப்பது இங்குள்ள சாலை வசதி தான். இங்குள்ள பள்ளி மாணவர்கள் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடியும். பிறகு கீழே உள்ள நகர்ப்புறங்களுக்கு சென்றுதான் பயில வேண்டும். அப்படி அவர்கள் கீழே சென்று படித்து வர வேண்டும் என்றால் சாலை வசதி அத்தியாவசியமானது. ஆனால் இங்கு முறையான சாலை வசதி இல்லாததால் சிலர் மட்டுமே காப்பகங்களில் சேர்ந்து படித்து வருகின்றனர். ஆனால் மற்றவர்கள் சிறிய வயதிலேயே தாய் தந்தையுடன் சேர்ந்து வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்காக சென்று விடுவதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் குழந்தைகளின் கல்வியும் பெரிதளவில் பாதிக்கப்படுகின்றது. இந்த மலை கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த மண் சாலையை கடந்து தான் செல்ல வேண்டும். இந்த மண் சாலையை கடந்து சென்றால் மட்டுமே அந்த மலை கிராமத்திற்கு சென்றடைய முடியும். இந்த மண் சாலை மழைக்காலங்களில் கண்டிப்பாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலைதான். ஏனென்றால் ஒத்தடி பாதை போன்று இந்த மண் சாலை காட்சி அளிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழையும் போது இந்த கல் உருண்டு விழுந்திருக்கு. இது போல் கற்கள் இந்த சாலை வழியாக அதிகமாக இருக்குது ஓரங்களில். இந்த சாலை மண் சாலை ஓரம் பார்த்திங்கன்னா இது போல் கற்கள் அதிகமாக இருக்குது. அந்த மழை பெஞ்சால் அந்த கற்கள் தானாக உருண்டு இந்த சாலையில் விழுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் சரிவாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் இந்த கற்கள் உருண்டு கீழே போய் மற்றவங்க மேலே விழுந்து விபத்து ஏற்படுறதாகவும் தெரிவிக்கிறாங்க. இந்த சாலையை இருசக்கர வாகனம் கூட ஓட்ட முடியாது. இப்போ நானும் ஓட்டிகிட்டு தான் வந்தேன். இப்போ இந்த மலை மேலே நம்ம போயிட்டுருக்கோம், அந்த மண் சாலையில் தான். இந்த மண் சாலையில் இந்த இருசக்கர வாகனத்தை இயக்க முடியாத நிலை தான் இருக்குது. நடுவில் பாருங்கள் பாறாங்கல் வேறு இருக்குது. இந்த பாறாங்கல் உருண்டு வந்தால் அது ஒரு விபத்து ஏற்படுத்தும். மேலும் இந்த ரோட்டில் ஃபுல்லாகவே வழுக்குது, இருசக்கர வாகனம் ஓட்டவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த மலைவாழ் மக்கள் எப்படி இந்த இருசக்கர வாகனத்தை இதில் இயக்கிட்டு போகிறாங்கன்னே தெரியல. இந்த மோசமான மண் சாலை குறித்து தபால் நிலையத்தில் பணிபுரியும் மற்றொரு ஊழியர் ரம்யா மற்றும் அவரது தாய் சரஸ்வதி கூறுகையில், நாங்கள் தினமும் இந்த மண் சாலையில் தான் வந்து செல்கிறோம். எனது தாய் தான் என்னை இருசக்கர வாகனத்தில் அழைத்து வருகின்றார். முன்பை விட தற்போது சாலை மிகவும் மோசமாக உள்ளது.
இன்று நாங்கள் இருசக்கர வாகனத்தில் வரும்போது நிலைதடுமாறி கீழே விழுந்து விட்டோம் என்று தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், முன்ன இருந்ததை விட ரோடு வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, வர முடியல. இன்றைக்கி நாங்கள் வரும்போதே நாங்கள் கீழே விழுந்துட்டோம். ஃபுல்லாக விழுந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாத போது ஒருத்தர் வந்தவரை அவர் கூட தான் மேலே வந்தோங்க. மழை வந்து சுத்த மோசம், ரோடே கிடையாது. இப்போ இது எப்படி பார்க்குறீங்க? இதை விட மோசமாக இருக்குது மேலே. ஆமாம், இதை விட மோசமாக இருக்குது. சுத்தமாக ஏற முடியல. அதாவது ஒரு வழி ஒரே ஒரு விரப்பளவுக்கு தான் இருக்குது வழி. ரொம்ப மோசம். பார்த்து இது எதுனா கவர்மெண்ட் செஞ்சாங்கன்னா ஆகும். நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம் மேலே போகிறப்பெல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் இது எதுனா கவர்மெண்ட் சொல்லுங்கள், எதுனா ஸ்டெப் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ எங்கள் பாப்பாவுக்கு இங்கே வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் எதுனா பாருங்கள் அப்படின்னு. இந்த மலை கிராமத்திற்கு சாலை வசதி முழுமையாக இல்லை. நான் இந்த மலை கிராமத்திற்கு எனது கை குழந்தையை தூக்கிக் கொண்டு மிகவும் சிரமப்பட்டுதான் வருகிறேன் என தெரிவித்த தபால் நிலைய அலுவலர் ரேவதி கூறுகையில், நானும் என் குழந்தையை தூக்கிட்டு டெய்லி வரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலே இருக்கிற மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ப்ரெக்னன்சியில் இருக்கவங்க இப்போ அவங்க டாக்டர் கிட்ட போனனாலும் கீழே தான் வரணும். அவங்களால ஏறி இறங்க முடியல. மேலே ரொம்ப அவசரப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போக முடியல எல்லாராலையும். நாங்களே தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லி பார்த்தோம். கொஞ்சம் இந்த ரோடு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா முக்கியமாக எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும். கடந்த 40 ஆண்டுகளாக அல்லேரிமலை கிராமத்தில் தபால் நிலையத்தில் அஞ்சல் ஊழியராக பணியாற்றி வரும் மகேந்திரன் கூறுகையில், இந்த மலை கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகின்றனர். இந்த மலை கிராமம் தனித்துவிடப்பட்ட கிராமமாகவே உள்ளது. இங்கு அரசு அலுவலகங்கள் இருக்கின்றது, ஆனால் அங்கு பணியாற்ற அரசு அதிகாரிகள் இல்லை. இதற்கு காரணம் மேலே சென்று வருவதற்கு முடியாததால் அரசு அலுவலகங்கள் காலியாகவே உள்ளன. அரசு அலுவலர்கள் பணிக்கு வந்தால்தான் இந்த மலை கிராம மக்களின் குறைகளை தீர்க்க முடியும் என்று கூறிய அவர் தொடர்ந்து கூறுகையில், போஸ்ட் ஆஃபீஸு, ஸ்கூலு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவங்க பிரயோஜனம் கிடையாது. ஊழியர்கள் வந்து அவங்களை சரியான முறை நடத்தி கொடுக்க முடியல. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. அல்லேரி வந்து தனித்து எதுக்குமே வசதி இல்லாத ஊராக போயிடுச்சு. தற்சமயம் அவங்க பையன் வண்டியில் இட்டுன்னு வரும்போது கீழே விழுந்து கை கால் ஓடுற அளவுக்கு ஹாஸ்பிட்டலாம் போய் ரெடி பண்ணி நான் இதுவரையும் 40 சர்வீஸ் முடிச்சிட்டேன். இந்த 1.5 சர்வீஸ் இருக்குது. இந்த 1.5 சர்வீஸில் வந்து நான் வந்து வண்டியில் தாரோடோ சிமெண்ட் ரோடோ அமைச்சு கொடுத்தா அதில் போகணுன்னு ஒரு ஆசையாக நான் காத்துனுக்கிறேன். இதுவரையிலையும் அல்லேரியில் வந்து 2 குழந்தை இறந்துட்டாங்க. அந்த டைமில் வந்து ரோடு போடு கொடுக்குறோன்னு தான் சொன்னாங்களே தவிர, ஆனால் இதுவரையிலும் அந்த நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் இனிமேல் வந்து அந்த ரோடு போடு இப்போ கொடுத்தாக்கா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், எங்களுக்கும் சௌகரியமாக இருக்கும், மக்களுக்கும் வந்து வசதியாக இருக்கும். மக்களுக்கு வந்து சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் மக்களுக்கு செய்ய முடியல. அல்லேரி வந்து அம்பலமாக அப்படியே தனி இதுவாக நிற்கிது. இது குறித்து அணைக்கட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் எமது செய்தியாளரிடம் கூறுகையில், அல்லேரி மலை கிராம சாலை அமைக்கும் பணி அனைத்தும் நிறைவு பெற்றுள்ளது என்றும், இறுதியாக வட்டாட்சியரிடமிருந்து சாலை அமைக்க அனுமதிக்கும் சான்றிதழ் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு கிடைக்க வேண்டியுள்ளது. அந்த சான்றிதழ் விரைவில் கிடைக்கும். அதனையும் மத்திய அரசின் பர்வே ஸ்தலத்திலும் பதிவு செய்து விட்டால் உடனடியாக வனத்துறை சார்பில் சாலை அமைக்க அனுமதி அளிக்கப்படும் எனவும், பின்னர் ஒப்பந்தம் விடப்பட்டு சாலை அமைக்கப்படும் என்று கூறினார். இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என்றுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள், அதாவது உண்டு உறைவிட பள்ளி, அது மட்டும் இல்லாமல் தபால் நிலையம், மேலும் விஓஓ அலுவலகம், இது போன்ற அரசு கட்டிடங்களும் அனைத்தும் சிதலமடைந்திருப்பதாகவும், கட்டிடங்கள் இருந்து என்ன பயன், கட்டிடத்தில் வேலை செய்வதற்கு அலுவலர்கள், அதாவது அரசு அதிகாரிகள் வேண்டும். இந்த பகுதிக்கு அரசு அதிகாரிகள் யாரும் வருவதில்லை. அப்படி வந்தால் வாரத்திற்கு ஒரு முறை அதுபோன்று இந்த பகுதிக்கு வந்து செல்கின்றனர். இந்த அல்லேரி மலை கிராமமானது தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிராமமாகவே இருக்கின்றன. அரசு இதை கருத்தில் கொண்டு தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். குறிப்பாக சாலை வசதி, குடிநீர் வசதி, இது போன்ற வசதிகளை செய்து தர வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் முன்வைக்கின்றனர். இதை செவிசாய்த்து தமிழக அரசு இவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே இந்த கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் செய்தியாளர் பிரீத்குமார்.